அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். கர்ப்பம் விழுகிறதுனா இதுனா அபாஷன். இன்றைய தினத்தில் நிறைய பிள்ளைகளுக்கு அபாஷன், மலட்டுத்தன்மை. ஆண் பிள்ளைகளுக்கு பிரச்சனை இருக்குது, பெண் பிள்ளைகளுக்கு பிரச்சனை இருக்குது. நிறைய இளம் வயது மரணங்கள். ஏன் அப்படின்னா, தேவனை மறுதலிக்கிற, தேவனை விட்டு தூர போகிற, தேவனுக்கு முதலிடம் கொடாமல் இருக்கிற, தேவனுடைய வார்த்தைகளுக்கு முதலிடம் கொடாமல் இருக்கிற இந்த அனுபவங்கள்னால தான் நிறைய கர்ப்பம் விழுகிறது. அந்த அபாஷன் வருகிறது. தேவனுடைய வார்த்தையை ரிசீவ் பண்ணி நீங்கள் உள்ளே வச்சுக்கும் போது அதுவே ஒரு கர்ப்பம்தான். அந்த வசனங்கள் என்ன பண்ணணும், நாளுக்கு நாள் வளரும், அது பெருகும். அதுவே ஒரு கர்ப்பத்தின் வளர்ச்சி போனது தான். ஆண்டவராகி தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னார், நான் உனக்கு ஒரு குழந்தையை தருவேன் அப்படின்னார். அது அந்த அந்த வார்த்தை சாராளுக்கும் சொல்லப்பட்டது. நாளுக்கு நாள் அந்த வார்த்தை அவங்க விசுவாசத்தை வளர்த்துச்சு, உருவாக்குச்சு. அப்போ ஒரு உருவாக்கம், அந்த உருவாக்கம் தான் ஈசாக்கா பிறந்தது. 2 பேருக்கும் சாத்தியம் இல்லை. ஆபிரகாம் வயது முதிர்ந்தவனானால் அந்த பெண்மணி ஸ்திரீகளுக்குள்ளான வழிபாடு என்று போயிட்டு சாராளமாக வாய்ப்பில்லை. ஆனால் வார்த்தை கர்ப்பமடைய செய்தது. அல்லேலூயா, இதுதான் உண்மை. அப்படின்னா தேவனுடைய வசனத்தை விசுவாசிக்கும் போது அபாஷன் இல்லை, மலடு இருப்பதில்லை. மலட்டுத்தன்மை ஏன் வருகிறது? இன்னைக்கு ஒரு புறம் தேவனுக்கு முதலிடம் கூடாமல் இருக்கு, தேவனுடைய வசனத்தை முழுவதுமாக விசுவாசிக்காமல் இருக்கிறது. இன்னொரு புறம் அப்படின்னா, இன்னைக்கு அணிகிற வஸ்திரங்கள் ஓவர் பாடி ஹீட். அதெல்லாம் நம்ம இந்திய தேசத்தின் கலாச்சாரத்தின்படி தாவணி அணிவாங்க, பாவாடை சட்டை போடுவாங்க. இதுதான் அந்த மேரேஜ்க்கு முன்னாடி உள்ள வஸ்திரங்கள். ஆண் பிள்ளைகள்லாம் லுங்கி தான் அதிகமாக அணிவாங்க. அதிகமாக இல்லை, ஏகதேசம் அதுதான். ஆனால் இன்னைக்கு பேண்ட் போட்டுகிட்டே தூங்குறது, ஜீன் பேண்ட் பயங்கர டைட்டாக போடுறது. பெண் பிள்ளைகளும் முழுவதுமாக ஜீனு இப்படிப்பட்ட இறுக்கமான உடைகளை அணிகிறனால இந்த உடலில் ஏற்படுகிற சூடுகள், இந்த ஹீட்டு இந்த விந்தணுக்களையும் கருமுட்டைகளையும் அழிச்சிருது. அந்த நல்ல ஆரோக்கியமான உடை முறைகள் இல்லை, உணவு பழக்கங்கள், நல்ல ஆகாரங்களை சாப்பிட்ற பழக்கம் இல்லை, ரொம்ப பாடி ஹீட்டுக்கு உண்டான சாப்பாடு. முதல்லாம் வாரத்துக்கு ஒரு முறையாகிலும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கம் இருந்துச்சு. இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு பழக்கம் இல்லை. தலையில் நல்ல எண்ணெய் வைப்பாங்க, உடல் குளிர்ச்சி. இன்றைக்கி யாரும் எண்ணெய் வைக்கிறதே கிடையாது. ஒரு வாரத்துக்கு ஒரு முறை, 2 வாரத்துக்கு ஒரு முறையாகிலும் கொஞ்சம் நல்ல தலையில் எண்ணெய் வச்சோன்னா பாடி ஹீட்டு. அதனால தான் கண் பார்வை குறைவு, ஹார்ட் டிசீஸு, லங்ஸ் பிரச்சனை, லிவர் ப்ராப்ளமு, கிட்னி ப்ராப்ளமு, பேரலைஸ் ஆகிறது. இது எல்லா விதமான மலட்டுத்தன்மை, எல்லா விதத்துக்கும் அது ஓவர் பாடி ஹீட்டு தான், உடல் வெட்ட சூடு அப்படின்வாங்க. இதுதான். அப்போது இதனால தான் வருகிறது ஆயுசு குறைவுகள், நிறைய டிசீஸ்லாம் வர்றதுக்கு. அப்போ அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கூடாமல், தேவனை முதலிடப்படுத்தாமல் இருக்கும்போது தான் இப்படிப்பட்ட பிரச்சனை வருகிறது. வார்த்தையை முழுசாக ரிசீவ் பண்ணிட்டோம்னா திரும்ப அதை பற்றி யோசிக்கக்கூடாது. அங்கே பேசியிருக்கிறாரா, சைலண்ட், கீப் சைலண்ட், அப்படியே அமைதியாகிடணும். ஏன்னா வார்த்தை உருவாகும்ல, வாய்ப்புகள் இல்லை தான், சான்சஸ் இல்லை தான். அப்போது இந்த வாய்ப்புகள் இல்லாததை, சூழ்நிலையெல்லாம் சாதகமாக இல்லாத, ஹெல்த்தெல்லாம் நமக்கு சாதகமாக இல்லை தான். ஆனால் வசனம் இருக்குல்ல, இந்த வசனம் தான் என்னை உயிரிட பண்ண போகுது, இந்த வசனம் தான் எனக்கு அற்புதத்தை செய்ய போகுது. இப்படி நீங்கள் நினைக்கும் போது நிச்சயமாக உங்கள் கர்ப்பம் உயிரடையும், உங்கள் மலட்டுத்தன்மை மாறும். யார் சொன்னது? தேவன் தானே உங்களை உருவாக்கினார், எல்லாத்தையும் மாற்றுவார். அவரால் சரி பண்ண முடியாத காரியம் ஒன்று உண்டா? சொல்கிறார் மோசே கிட்ட, குருடன் நான் தான் உருவாக்கினேன், முடவை நான் தான் உருவாக்குனேன் அப்படின்னு பேசுகிறாரு பாருங்க. அப்போ எல்லாம் என் மூலியமா நான் நினச்சேன்னா அதை மாற்றிடுவேன். அப்போ தேவனிடத்திற்கு
நாம் கிட்டி சேர்ந்து அவருக்கு முதலிடம் கொடுக்கும்போது எல்லாவற்றையும் மாற்றுவார். ஆயுசு நாட்கள் பூரணப்படும். நிறைய இளம் வயசு சின்ன சின்ன பிள்ளைங்க கேன்சர், அது இது யோசிக்க முடியாத டிசீஸ்லாம் வருது. 25, 20 வயசு, 35 இப்படி பலவிதமான நோய்களில் இறக்கிறத ரொம்ப சின்ன வயசுல. தேவனுடைய பிள்ளைகள் சந்ததியையும் சந்ததிகளின் சந்ததியும் காண்பார்கள். நம்மளாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, மலடுகளை நீக்குகிறவரே, அபாஷன்ஸ் கருசிதைவுகளை நீக்குகிறவரே, இளம் வயது மரணங்களை நீக்கி போடுகிறவரே, தீர்க்க ஆயுசை கொடுக்கிறவரே, ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்பின் பிதா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் உயிரடையட்டம், திறக்கப்படுவதாக. மலட்டுத்தன்மைகள், ஆண் பெண் மலட்டுத்தன்மைகள் நீங்குவதாக. அபாஷனுக்குண்டா கர்ப்பப்பையிலுக்குண்டான எல்லா பிரச்சனைகள், எல்லா டிசீஸ்லாம் நீங்குவதாக. மாந்திரிக பிரச்சனைகளோ, பொல்லாத அதிகாரங்களோ, சரீரத்தின் பலவீனங்களோ, அசுத்த ஆவின் அதிகாரங்களோ நீங்குவதாக என்று சொல்லுகிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிரசன்னம் இப்பொழுதே கடந்து போவதாக. ஆண்டவரே, தீர்க்க ஆயுசை கர்த்தர் கொடுக்கிறார். இள வயது மரணங்கள், இள வயதில் வருகிற நோய்கள், மரணத்துக்கு ஏதோ நோய்கள் நீங்குவதாக என்று சொல்லுகிறேன். இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிற இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.